Vandanam, Namaste, Namaskar. Welcome to TRX. நான் வதிரு. So இன்னைக்கான வீடியோல why the poor people are poor, why the rich people are rich. ஏன் ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கான், பணக்காரன் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு புவர் பீப்புள் கையில போயிட்டு நீ க்ரோ ஆகணும் அப்படின்னா நீ இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லொக்காலிட்டிலே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வீடு வாங்கினாதான் ரிச்சு, அதே மாதிரி நீ கார் வாங்கினா நீ செட்டில்டு, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். அதே வந்து ஒரு ரிச் பீப்புள் கையில போயிட்டோம் அப்படின்னும் போது இந்த மென்டாலிட்டி எல்லாமே இருக்காது. அதாவது அவன் ஒரு இடத்துல அமௌண்ட் எடுக்கிறான் அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே போயிடுவான். இப்போ நம்ம சுத்தி இருக்கிற லொக்காலிட்டிலே ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க நம்ம புவர் பீப்புள். ஏன் அப்படின்னா, நீ ரிஸ்க் எடுத்து ஃபெயிலியர் ஆயிடுவ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வேணாம், நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா லாஸ்ல தான் போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும். ஸோ இவங்களோட மென்டாலிட்டியை வந்து புஷ் பண்றாங்க. இந்த புஷ் பண்றதுனால அவன் மென்டலி சேஞ்ச் ஆயிட்டு, நம்ம இவ்வளவுதானா, இதுக்கு மேல நம்மளால க்ரோ ஆக முடியாது, இதுக்கு மேல நம்ம க்ரோ ஆகணும்னா நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுறதுனாலதான் ஒண்ணுமும் அவன் அடிமாட்டத்திலே இருக்கான். பட் பணக்காரன் ரிஸ்க் எடுத்து ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஃபெயிலியர்ல இருந்து எப்படி மீட்டு வந்து திரும்ப நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பான். இந்த புவர் பீப்புள்ஸோட மேக்ஸிமம் ஆஃப் மென்டாலிட்டி, நம்ம ஒரு வீடு கட்டிடணும், ஒரு கார் வாங்கிடணும், அண்ட் தென் நம்ம ஜாலியா நம்ம ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புவர் பீப்புள் எல்லாருமே ரிஸ்க் எடுக்க போயிடுவாங்க. ரிஸ்க் எடுத்தா தோத்துட்டா என்ன ஆயிடுமோ, ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எடுத்தா எங்க தோத்துருவோமோ, ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னும் போது உளுந்துட்டான் அப்படின்னா அவன் உளுந்துட்டே இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு எமோஷன்ல அவனை ஏதாச்சும் ஒரு தூண்டுறதுனாலும் அவன் எழுந்து நின்று மூவ் பண்ண ஆரம்பிப்பான். சோ இந்த ஒரு மென்டாலிட்டி அப்போ ஒருத்தன் உளுந்தப்போ நீ எழவே மாட்ட, உனக்கு கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லும் போது அவனோட மைண்ட் செட் எல்லாமே இப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும், உங்களால எழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து பாதி பேர் வெளியே வந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த சொசைட்டில இருக்கிற சில பேர் வந்து அவனை புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க. சோ இதுல இருந்து மீண்டு வந்துதான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானியா இருக்கட்டும் அண்ட் சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் நம்ம புவர் பீப்புள் எல்லாரும் புவரா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மென்டாலிட்டி தான், அவங்களோட மைண்ட் செட் தான். ஸோ அந்த மைண்ட் செட் மென்டாலிட்டில இருந்து அவங்க வெளியே வந்தாலும் நெக்ஸ்ட்ல வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் எண்டிங்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுங்க, தோல்வி ஆர் வெற்றி, தட் பிட்வீன். நீங்க ஃபர்ஸ்ட் ஏஜோட அடி வந்து பயங்கர பெரிய அடியா தான் இருக்கும். சோ அந்த அடியில இருந்து நம்ம நிறைய லெசனை கத்துக்கலாம். ஒருத்தன் உழம்போது தான் அவனோட சுத்தி அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து அவன் கத்துப்பான். சோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் விழலாம், விழுந்து எழுந்து கொஞ்சம் மேல வந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் விழாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ லொக்காலிட்டியில இருக்கிற எல்லா மிடில் கிளாஸோட மென்டாலிட்டியும் சேஞ்ச் ஆகணும். ஸோ எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றத புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல். பை.